वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। अन्नामलयाय अडियेनै आंडன்றே ஆவியுடல் கொண்டாயனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னே நிபற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே। ஓம் அதிமதுர சாபஹஸ்தாம் अपरिमितां मोदभान सौभाग्याम् अरुणाम् अतिशय करुणाम् अभिनव कुलसुंदरीं वंदे। ओम ऐं ह्रीं श्रीं। நம்ம போன வகுப்பு படிச்ச 65, 66, 67, 68 நாலு செய்திகள் ஓடி வாசிப்போம். வாசிக்கும் போதே நமக்கு பொருள் புரிதான்னு பார்ப்போம். भानुमंडल मध्यस्था भैरवी भगमालिनी भानुमंडल मध्यस्था भैरवी भगमालिनी पद्मासना भगवती पद्मनाभ सहोदरी पद्मासना भगवती पद्मनाभ सहोदरी उन्मेष निमिषोत्पन्न विपन्न भुवनावली उन्मेष निमिषोत्पन्न विपन्न भुवनावली सहस्र शीर्ष वदना सहस्राक्षी सहस्रपात सहस्र शीर्ष वदना सहस्राक्षी सहस्रपात आब्रह्म कीट जननी वर्णाश्रम विधायिनी आब्रह्म कीट जननी वर्णाश्रम विधायिनी निजाज्ञा रूप निगमा पुण्या पुण्य फलप्रदा निजाज्ञा रूप निगमा पुण्या पुण्य फलप्रदा श्रुति सीमंत सिंदूरी कृतपादाब्ज धूलिका श्रुति सीमंत सिंदूरी कृतपादाब्ज धूलिका सकलागम संदोह शुक्ति संपुट मौक्तिका सकलागम संदोह शुक्ति संपुट मौक्तिका। स्टॉप। அதாவது ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் வேதங்கள், அதனுடைய சிரஸ் என்னது அப்படின்னு கேட்டால் உபனிஷதங்கள். அந்த உபனிஷத்துக்கு நட்ட நடுவா வகுடு மாதிரி நட்ட நடுவா இருக்கிற பொருள் என்னன்னு கேட்டால், அதோடைய பொருள் என்னன்னு கேட்டால் அவருடைய பாதாப்ஜ தூளிகா தான். அவருடைய பாதாரவிந்தத்தோட தூளிகளை பெருமையாக பேசுகிறது தான் அந்த ஸ்ருதிகளுடைய ஒரு பெருமையாக இருக்குது. அப்படின்னா அந்த ஸ்ருதினா அந்த வேதங்கள், வேதங்களுடைய சிரஸில் என்ன இருக்குன்னு கேட்டால்
சிரசு அர்த்தம், அதோட நடுவில் அர்த்தம், அதோட ஹிருதயமா என்ன இருக்குன்னு கேட்டால் அவளுடைய பாதாப்த தூளிகா, அவளுடைய பாததூளி உள்ள பெருமைகளை தான் அது நடுநாயகமாக அந்த ஸ்ருதிகள் எடுத்து பேசுது, அந்த பெருமைகள் எடுத்து சொல்லுது அப்படிங்கிற மாதிரி தான் படித்தோம். ஞாபகம் வருதப்போ சரி, ஐடியா வந்து போகாட்டியுமே அதை சாண்ட் பண்ணுறது ரொம்ப ஸ்ரேயஸ் தான், அதில் சந்தேகம் இல்லை. பட் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார்னு சொல்லுவாங்க திருவாசகத்தில். அது மாதிரி பொருளுணர்ந்து சொல்ல இன்னும் விசேஷம் தான், அதுக்காக தானே படிக்கிறோம் பொருள். 69 पुरुषार्थ प्रदा पूर्णा पुरुषार्थ प्रदा पूर्णा भोगिनी भुवनेश्वरी भोगिनी भुवनेश्वरी अंबिकानादिनिधना अंबिकानादिनिधना हरिब्रह्मेन्द्र सेविता हरिब्रह्मेन्द्र सेविता पुरुषार्थ प्रदा पूर्णा भोगिनी भुवनेश्वरी पुरुषार्थ प्रदा पूर्णा भोगिनी भुवनेश्वरी अंबिकानादिनिधना हरिब्रह्मेन्द्र सेविता अंबिकानादिनिधना हरिब्रह्मेन्द्र सेविता புருஷார்த்த பிரதா அப்படின்னா உங்களுக்கே விளங்குது நினைக்கிறேன். புருஷார்த்தங்களை அழிப்பவள். புருஷார்த்தங்கள்லாம் என்ன? அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுவோம். தர்ம அர்த்த காம மோட்சம். அதாவது மானுடனாக பிறந்தவன் எந்த உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அல்லது எந்தெந்த விடயங்களையெல்லாம் இந்த உலகத்தில் அடையணும் அப்படின்னு கேட்டால் இந்த 4 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அறம் பொருள் இன்பம் வீடு. பொருள்னா உங்களுக்கு தெரியும், செல்வம். இன்பம்னா தெரியும், இன்பம். அதுக்கு முன்னாடி இருக்கிற தர்மம், அதாவது அறம்னா என்னது? தர்மம், தர்மத்தின்படி வாழ்கிறது. வீடுன்னு சொன்னால் மோட்சம். ஸோ இந்த 4 புருஷார்த்தங்களையும் பக்தர்களுக்கு அழிப்பவள், கொடுப்பவள். புருஷார்த்த பிரதா, பிரதான கொடுப்பவள்னு அர்த்தம். இங்கே என்ன போட்டுக்கிட்டா, தனக்கு இது நல்லது, இது கிடைக்க வேண்டும் என்று திட நிச்சயத்துடன் முயன்று அதில் வெற்றி காண்பவன் புருஷன். புருஷனுக்கு முதல்ல ஒரு மீனிங் சொல்கிறாருங்க. தனக்கு எது நல்லதுன்னு நினச்சி திட சங்கல்பத்தோடு அதுக்காக முயன்று அதை அடைபவன் தான் புருஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தகுதி பெற்ற பெண்ணும் புருஷனே, அவளுக்கும் அந்த பௌருஷேயம் இருக்குது, அந்த புருஷத்தன்மை இருக்குது அவளுக்கும். அப்படி ஒரு திட சங்கல்பத்தோடு முயற்சி செஞ்சு அடைஞ்சான்னா புருஷனால் நாடப்படுவது. புருஷேன அர்த்தியதே இது புருஷார்த்தம். புருஷார்த்தம் புருஷேன அர்த்தியதே, அந்த மாதிரி புருஷனால் எது வேண்டத்தக்கதோ அதுக்கு பேர் தான் புருஷார்த்தம் பேரு. அது பற்றிய தீர்மானத்துடன் செயல் இறங்குபவனுக்குத்தான் நல்லதை அடைய தகுதி உண்டு. அப்படி இறங்குபவன் வெற்றி பெறுவான். அவன் பெறும் வெற்றி தேவியின் அருளால் கிட்டுகிறது. ஸோ நாம் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அந்த பகவானுடைய அருள் இருந்தால் தான், ஸோ தேவியினுடைய அந்த கிருபா கடாட்சம் இருந்தால் தான் அதில் நம்ம வெற்றி பெற முடியுங்கிறதுனால அந்த புருஷார்த்தங்களை அவன் முயன்றாலுமே அதை உண்மையிலேயே அருள்பவள் தேவி தான். ஏன்னு கேட்டால் அவளுடைய அனுகிரகம் இல்லாமல் அந்த புருஷார்த்தங்கள் கிடைக்காது. வேதங்கள் ஆகமங்கள் காட்டும் வழியில் செல்பவனுக்கு புருஷார்த்தங்களை கொடுப்பதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவள். மனதையும் புத்தியையும் இந்திரியங்களையும் உடலையும் தன்வசப்படுத்தி செயல்படுபவன் புருஷன். தீரனுக்கு அப்படிப்பட்டவன் தீரன். அப்படிப்பட்ட தீரனுக்கு தேவையானதை தருபவள். ஆக இந்த 4 வகையான புருஷார்த்தங்களை மனிதன் அடைய வேண்டிய 4 வகையான புருஷார்த்தங்களையும் கொடுப்பவள். ஸோ எங்கள் சமஸ்கிருத ஒரு டீச்சர் இருந்த வயசானவர் சங்கர சாஸ்திரிகள், இன்னும் ஞாபகம் இருக்கு. அவருக்கு அப்பயே 80 வயசு. இப்போ 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஒரு தேருக்கு எப்படி 2 சக்கரம் இருக்கோ அதுபோல் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய முயற்சி ஒரு சக்கரம், ஈஸ்வர அனுகிரகம் இன்னொரு சக்கரம் வரும். தேர் போகணுன்னா 2 சக்கரமும் உருளணுமே, அப்போ தான் தேர் போய் ஆடு. அந்த வயசுல வந்து பசு மரத்து ஆணி போல் பதிஞ்சிருக்கு மனசு. என்ன சொல்லுவாருன்னா, ஒன்று நம்மளுடைய புருஷார்த்தம் முயற்சி, இன்னொன்று ஈஸ்வர அனுகிரகம், பகவானுடைய அருள் ஆசை இருந்தால் தான் அந்த ஒரு செயலில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்ம எவ்வளோதான் முயன்றாலும் கடைசியில் சில சமயங்களில் சரியாக வராமல் போகணும். காரணம்னு கேட்டால் அவ்வளோதான், அதுதான் வந்து பெரிய இது இல்லைன்னு. அதுக்காக எல்லாம் ஈஸ்வர அனுகிரகம் நம்ம சும்மா சோம்பியாக இருந்தோம்னா அதுவும் சரி கிடையாது. நம்ம புருஷார்த்தத்தை நம்ம போட வேண்டியது தான், அது பகவான் அனுகிரகம் செய்வார். சமயம் நடக்காது, எப்படி தான் நடக்க போகிறது இல்லை தானே. அப்போ நம்ம போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. எது நடக்கும் எது நடக்காது நமக்கு தெரியாது தானே. நமக்கு ஒருவேளை நீ நல்லா முயற்சி பண்ணி நடக்கணும்னு இருந்தால், அதனால் முயற்சியை நம்ம என்றைக்கும் தொய்வு அடையக்கூடாது.
அதே சமயத்தில் என்னுடைய முயற்சினால தான் எல்லாம் நடந்ததுன்னு இருமாப்பும் கொள்ளக்கூடாது. ஏன்னா கடைசியில் அந்த ஆண்டவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அது நமக்கு நடக்குது. அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம். அதனால தான் இறைவனுடைய அனுகிரகத்தை பிரார்த்திக்கிறோம். புருஷார்த்த பிரதா, புருஷார்த்தங்களை அருள்பவள். பூர்ணா, ஆஹா என்ன அழகாக சொல்லியிருக்காங்க. பூர்ணா, நிறைவானவள், நிறைந்தவள். இது ஒரு நல்ல பேர் யாருக்கா வைக்கணும்னா பூர்ணா. இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, பூர்ணாங்கிறதுக்கு விளக்கம் தேச கால வஸ்து கிருத பரிச்சேத ராகித்யாத் பூர்ணா. இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிஃபைன் பண்ணாங்க பாருங்க. தேச கால வஸ்து கிருத பரிச்சேத ராகித்யாத். அதாவது பரிச்சேதம் அர்த்தம் ஒரு குறைவோ இல்லை ஒரு லிமிட்டேஷன். அது எப்படி வர முடியும்? தேசத்தால் காலத்தால் ஒரு பொருள்களால் வர முடியும். அந்த 3 நாளையும் அவளை கட்டுப்படுத்த முடியாது, அவளை நம்ம மெஷர் பண்ண முடியாது, அவளை அழக்க முடியாது. அப்படி அதற்கெல்லாம் அப்பாலாக இருக்கக்கூடிய முழுமையானவள், எங்கும் எப்போதும் எல்லாமாக இருப்பவள் பூர்ணா. ஸோ எங்கும்னு சொல்றதுனால அந்த தேசத்தோடைய அந்த பரிச்சினத்தை விளக்கிடுறாங்க. எல்லா இடமும், இங்கே மாத்திரம் அங்கே மாத்திரம் இல்லை, எல்லா இடமும் எங்கும். அதே மாதிரி எப்போதும் எல்லா காலங்களிலும். ஸோ தேசத்தோட பரிச்சினத்தை நீக்கிடுறாங்க. எல்லாமாக இருப்பவள் பூர்ணா. ஸோ எல்லா வஸ்துக்களும் அவதான். அப்படி இருப்பவள் பூர்ணா. ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்தில் இல்லாத போதும், ஒருபோது இருந்து மற்றொரு போது இல்லாத போதும், ஒன்றாக இருந்து மற்றொன்றாக இல்லாததும் நிறைவு அற்றது. தேவியிடம் இந்த 3 குறைகளும் காண முடியாததாகையால் பூர்ணா. ஸோ எல்லா காலங்களிலும் இருக்கா, எல்லா இடத்திலும் இருக்கா, எல்லாமாகவும் அவதான் நிறைஞ்சிருக்கா. யாதுமாகி நின்றாய் காழி எங்கும் நீ நிறைந்தாயின் பாரதி ஒரு பாட்டு பாடு. எல்லாமாகவும் அவதான் இருக்கா. புருஷார்த்தங்களை வாரி வழங்கினாலும் எந்நிலையிலும் குறைவை அடையாதவள். அதனால் அவள் பூர்ணா. இப்போ நம்மகிட்ட நிறைய செல்வம் இருக்குது, அதை கொடுத்துட்டோம்னா நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் குறைஞ்சி விழுந்தோம் நமக்கு. அவளுக்கு அப்படி இல்லை, எதை கொடுத்தாலும் அவள் குறைய மாட்டா. அதான் பூர்ணா. சயின்ஸில் கூட இன்ஃபினிட்டினா எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ அதுலேருந்து எடுத்தாலும் அது குறையாது, அதுதான் இன்ஃபினிட்டி. அதே மாதிரி எவ்வளோ அது மேலே மேலே அதில் போட்டாலும் அதனால அது இன்னும் கூடிடாது. ஸோ இன்ஃபினிட்டிக்கு அப்படி தான் டிஃபைன் பண்ணுறாங்க. எல்லை இல்லாதன்னு அர்த்தம். எடுக்க எடுக்க எப்படியும் குறையவே குறையாது. ஸோ பூர்ணா, அப்படி பூரணமாக நிறைந்து காணப்படுவள் பூர்ணா. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த பேர். சமஸ்கிருதம் என்ன சொல்றாங்க? தேச கால வஸ்து கிருத, வஸ்துவால் ஏற்படுகின்ற, கிருதானா ஏற்படுகின்ற, பரிச்சேதம் குறைவு அல்லது ஒரு எல்லை. இந்த பரிச்சேதம் ராகித்யா, அப்படி எதையுமே சொல்ல முடியாது. அதனால அவ பூர்ணா என்று சொல்லப்பட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் டெஃபினிஷன். போகினி, நம்மள மாதிரி தான் அவளும் போகினி, போகமுடையவள். என்ன அர்த்தம்? சுகானுபவம், அதை அடைந்தவள் தேவி. நமக்கு தான் சுகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதை அடையணும் பாடுபடுறோம். அவள் சுகஸ்வரூபினி, அவள்கிட்ட தான் எல்லா சுகத்துக்கும் ஆதாரம் அவள் தான் இல்லையா? ஸோ எதுக்கு போகினின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஈவன் விவகார திசையில் பார்த்தா கூட எல்லா போகங்களும் நிறைந்தவள். இகபரன்னு சொல்லுவாங்க இல்லையா? இகபர சௌக்கியம், இந்த உலகத்தில் வாழ்றதுக்கான போகம் நமக்கு வேண்டியிருக்கு. அதே மாதிரி பரம் அப்படிங்கிறத அடையிறதுக்கு யோகம் வேண்டியிருக்கு. ஸோ அவளுக்கு இந்த உலகத்திலையும் எல்லா வகையான போகங்களும் நிறைந்தவளாக காணப்படுகிறாள். அது மாத்திரம் இல்லை, அவள் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறதுனால அவள் தான் பரம பொருளாகவும் இருக்கிறாள். போகம்னா இன்னொரு பொருளையும் கொடுத்துருக்காரு உரையாசிரியர். என்ன சொல்லியிருக்காருன்னா, பாம்பின் உடலுக்கு பேர் போகம்னு பேர். அதை உடைய பெண் பாம்பு, அதாவது குண்டலினியின் வடிவம். ஸோ குண்டலினி என்ன சொல்றாங்க? மூலாதாரத்தில் ஒரு பாம்பு அப்படியே தன்னை சுற்றி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை பெண் பாம்பாக தான் அதை உருவகம் பண்ணுறாங்க. ஆக குண்டலினியின் வடிவம், சுருட்டி கொண்டுள்ள பெண் பாம்பின் உடலை கொண்ட குண்டலினியும் தேவியே. ஸோ இப்போ போகினி அப்படின்னா நமக்கு போகம் உள்ளவள் வரை ஞாபகம் வரும். ஆனால் இது ஞாபகம் வருமா? குண்டலினி சக்தி அவதாங்கிறது. ஏன்னா போகம்னா பாம்பை உலக கொண்டவள் அப்படி ஞாபகம் வருமா? ரொம்ப அரிது தான். அது போயிட்டு போகுது, அப்படி ஞாபகம் கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் இந்த பிரைமரியாக இருக்கிற மீனிங்காக ஞாபகம் வருங்க. போகினா போகங்களை உடையவள் அப்படிங்கிற மாதிரி. புவனேஸ்வரி, புவனங்களுக்கெல்லாம் தலைவி. அதாவது 14 உலகங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? புவனங்கள் மேலே 7 கீழே 7 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படி எல்லா வகையான புவனங்களுக்கும் அவள் தான் தலைவி. அதாவது உலகங்கள் 14, அவைகளை தன் விருப்பப்படி ஆட்டுவிப்பவள். அதான் புவன ஈஸ்வரி.
ஈஸ்வரனா தான் ஆட்டுவிப்பு. ஒன் ஹூ ரூல்ஸ், ஹீ இஸ் ஈஸ்வரா ஈஸ்வரி. தன்னுடைய இச்சைப்படி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் தன்னுடைய இச்சை நிறைவேறாட்டே எப்படி ஈஸ்வரின்னு சொல்ல முடியும்? ஸோ அவன் நினச்சா அது நடக்கும். அதுதான் புவனேஸ்வரி. ஸோ இப்போ கருணாம்பாள் நம்ம ஆசிரமத்தில் இருக்க கூட புவனேஸ்வரி வடிவம் தான் சொல்கிறாங்க. ஒரு கையில் அபயமுத்திரையும் இன்னொரு கையில் வரதமுத்திரையும் கொடுத்து அமர்ந்திருப்பவள் அவளை புவனேஸ்வரி மூர்த்தம்னு சொல்கிறாங்க அந்த வடிவத்தை. ஸோ அந்த 14 லோகங்களையும் ஆண்டு கொண்டிருப்பவள் தான் புவனேஸ்வரி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த லலிதா சஹஸ்ரநாமம் லலிதா திருஷ்டெல்லாம் படிக்கும்போது இந்த ஹ்ரீம்னு ஒரு சத்தம், ஒரு 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 மந்திரம் இருக்குது, பீஜ மந்திரம். எப்பயுமே எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உயர்ந்த ஒரு அதிர்வுகள் எனக்கு கொடுத்துருக்கு. அதுதான் உயர்ந்த விஷயம் எப்பயுமே எனக்கு தோணும். ஹ்ரீங்கிற வார்த்தை அப்படிதான் இங்கே சொல்லியிருக்கு. ஹ்ரீம் என்ற மாயா பீஜம் புவனேஸ்வரி என்னும் மந்திர வடிவம். அந்த மந்திர வடிவில் உள்ளவள். இன்னொரு இடத்துல என்ன பண்ணுன்னா ஹ்ரீங்கிறது தான் அம்பாளுடைய பிரணவமே, பிராணசக்தியே ஹ்ரீங்கிறது. அந்த ஹ்ரீங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஒரு சக்தி, ஒரு பொருள் இருக்கு. அது மாயா பீஜம் புவனேஸ்வரி என்னும் மந்திர வடிவம். அந்த ஹ்ரீங்கிறதே புவனேஸ்வரிங்கிறது தான் அது பேரே அப்படிங்கிற மந்திர வடிவம்னு சொல்றாங்க. அந்த மந்திர வடிவில் உள்ளவள், அந்த மந்திரத்தால் வழிபட பெறும் புவனேஸ்வரியாக இருப்பவள். ஸோ இந்த ஹ்ரீங்கிற அந்த மந்திரத்துக்கே புவனேஸ்வரி பேர் இருக்கு போல. அந்த மந்திரத்துக்கே அந்த மந்திர வடிவாவே இருக்கா, ஹ்ரீங்கிற மந்திர வடிவாவே இருக்கா ஒரு புவனேஸ்வரி. புவனங்களை எல்லாம் ஆழ்பவளாக இருப்பவள் புவனேஸ்வரி. அந்த ஹ்ரீங்கிற மந்திரங்களை கொண்டு வழிபடத்தக்கவள் புவனேஸ்வரி. அப்படிங்கிற இவ்வளோ பொருளையும் கொடுத்துருக்காங்க. ஸோ புவனேஸ்வரி மாதாவுக்கும் ஹ்ரீமுக்கும் அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கு. ஸோ அந்த ஹ்ரீங்கிற அந்த பீஜ மந்திரமே புவனேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறது. அதை கொண்டு ஆராதித்தா அவள் தான் புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லப்பட்டு. அந்த ஹ்ரீங்கிற மந்திரம் ரொம்ப உயர்ந்த மந்திரம். எப்படி நம்மளுடைய வேதாந்த சாஸ்திரத்தில் ஓம்ங்கிறது ரொம்ப முக்கியமோ அது மாதிரி இந்த சாக்தத்தில் ஹ்ரீம் ரொம்ப முக்கியம். அது சாக்தத்தில் பிரணவம்னே சொல்கிறாங்க. அது ஹ்ரீம் அம்பாளுடைய பிராணசக்தியாக பிரணவமாக இருக்கிறதே இந்த ஹ்ரீங்கிற மந்திரம். அதற்கு இன்னொரு பேர் புவனேஸ்வரி. அந்த மந்திரத்தை கொண்டு உபாசிக்கப்படுபவள் புவனேஸ்வரி. ரொம்ப அழகாக இருக்கு இவருடைய விளக்கங்கள். என்ன பார்த்தோம்? புருஷார்த்த பிரதாபூர்ணா போகினி புவனேஸ்வரி. அம்பிகா, அம்பிகானா யாரு? அம்பிகானா அம்பா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது அம்பிகா. அம்பா அப்படின்னா தாயின்னு அர்த்தம், அம்மான்னு அர்த்தம். அம்பிகான்னா சிறப்பு மிக்க தாய், அதாவது உலக அனைத்திற்கும் அவள் சிறப்பு மிக்க தாய். அதனால் அவளுக்கு அம்பிகான்னு இன்னும் கொஞ்சம் ஏற்றத்தோடு அந்த பேரை சொல்லியிருக்காங்க. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்ற 3 சக்திகளுக்கும் சமஷ்டி வடிவம் அம்பிகா. நம்ம வியக்தி சமஷ்டின்னு சொல்றோம். நமக்குள்ள இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட் பேர் வியக்தின்னு சொல்லுவோம். அதுவே டோட்டாலிட்டி, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த இதுக்கு பேர் சமஷ்டின்னு சொல்லுவோம். ஸோ நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இருக்குல்ல, அது போல பிரபஞ்சத்தில் இருக்கு. ஸோ அதுக்கு அம்பிகாங்கிற ஒரு பெயர் கொடுக்குறாங்க. அம்பிகா அப்படின்னு இன்னும் சரி 3 பொருள் கொடுக்க போறாருங்க இங்கே உரையாசிரியர். 3 பொருள் அம்பிகாவுக்கு. 1 சிறப்பு மிக்க தாய், 2வது அம்பிகா என்று சொன்னால் இரவுன்னு அர்த்தம். இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த பொருள். அம்பிகானா இரவுன்னு பொருளாம். தாயை போல அரவணைத்து கட்டாயமாக ஓய்வும் நிம்மதியும் தருபவள் இரவென்னும் ராத்திரி தேவி. தேவியை ராத்திரி தேவதையாக வழிபட உதவுவது ரிக்வேதத்தில் உள்ள ராத்திரி சூக்தம். கேள்விப்பட்டீங்களா? ராத்திரி சூக்தம் ஒரு சூக்தம் இருக்கு, அது ரிக்வேதத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அம்பாளை அந்த இரவு வடிவமாகவே வழிபடுறதும் உண்டு. ஏன்னா இரவு இல்லாட்டி அப்போ நம்மளை அரவணைச்சு நம்மளை தூங்க வைக்காட்டி நம்ம குழம்பி நம்ம பித்து பிடிச்சு போயிடும். ஸோ அதனால் அம்பாளை அம்பிகாங்கிற ஒரு இதுக்கு இரவு வடிவமாக இருப்பவள் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லியிருக்காங்க. தாயின் வடிவமான இரவாய் இருப்பவளாம். அப்புறம் 3வது பொருள் அம்பிகானா தூக்கம்னு ஒரு பொருள் இருக்கும். இரவுன்னு ஒரு பொருள், தூக்கம்னே ஒரு பொருள் இருக்கு. தூக்கமும் தேவியின் வடிவமாக கொண்டாடப்படும். யாதேவி சர்வபூதேஷு நித்ரா ரூபேன சம்ஸ்திதா, இல்லையா? நமஸ்தஸ்யை 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 நமோ நம. எவள் எல்லா பிராணிகளிடத்தும்
தூக்கத்தின் வடிவில் ஆட்கொண்டிருக்கிறாளோ அவளுக்கு வணக்கம். தூக்கமும் இல்லாட்டே அவள்தான். ஸோ தூக்கத்தை கூட அம்பாளோட வடிவமாக தான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே உரையாசிரியர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், மனிதனின் வாழ்வில் பாதி நேரத்தை விழுங்கி, யார் நித்ராதேவி என்ன செய்கிறா, மனிதனின் வாழ்வில் பாதி நேரத்தை விழுங்கி பாக்கி நேரத்திலும் தனது நிழலாகிற அறியாமையை படர விடுபவள் நித்ராதேவி. முடிச்சுட்டு இருக்கும் போதும் அந்த நித்ராதேவியோட ஆளுமையெல்லாம் நம்ம இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், அஜ்ஞானங்கிறது நித்ராதேவியோட ஒரு நிழல் மாதிரி பரவுறான்னு சொல்றார். அவள் உள்ளே நுழைந்த உடனேயே வீரனும் சூரனும் கொட்டாவி விடுகிறான். அவளது வேகத்தில் யாவரும் மீள முடியாதபடி ஆழ்த்தி விடுகிறாள். இது தூக்கம் மாத்திரம் வாழ்ந்தால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ரொம்ப டயர்டாகி அப்படி தூக்கம் வந்துச்சுன்னா அதுவாக நம்மளை கொண்டு போயிடும். ஆனால் அந்த தூக்கம் இருக்கிறதுனால தான் மனுஷன் பொழைச்சி கிடக்கும். அந்த தூக்கம் மொத்தம் நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் இருக்கு, ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இந்த இது கேட்பாங்க, சுவாமி என்ன சரி சுவாமி, நான் தூங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் பொய் சொல்லாத நினைக்கிறேன், ரொம்ப வருஷம் தூங்க இருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப இன்டரப்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். தூக்கம் டீப் ஸ்லீப்பே இல்லாமல் இருக்குமா. அம்பாளை வணங்க வேண்டியதான், ராத்திரி சூக்தம் இதெல்லாம் சொல்லி என்ன தூக்கம் வரணும்னா. ஆனால் அதுக்கு சில மியூசிக்கெலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, தூக்கத்தை வரவழைக்கிறதுக்கெல்லாம் மியூசிக்கு. யோக நித்ரான்னு ஒரு பெரிய பயிற்சி முறையே இருக்குது யோக சாஸ்திரத்தில். ஆனால் யோக நித்ரா நான் நினைக்கிறேன் தூங்காமல் தூங்குற ஒரு ஆர்ட்னு நினைக்கிறேன். தூக்கத்தில் கூட கொடு சாதாரண மக்களுக்கு, ஆனால் கடைசியில் தூங்காமல் தூங்குற ஒரு நிலையை கொண்டு வந்து சேர்க்கறது தான் யோக நித்ரான்னு நினைக்கிறேன். அதனால் யோக நித்ரான்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அம்பிகாங்கிறது இவ்வளோ பொருள் இருக்கு. சிறப்பு மிக்க தாயின் பொருள், இரவாக இருந்து நம்மை அரவணைத்து நமக்கு ஆறுதல் கொடுப்பவள், தூக்கமாக இருந்து நமக்கு நிம்மதியையும் ஒரு ஓய்வையும் கொடுத்து நம்மை அரவணைப்பவள். இவ்வளோ பொருள் இருக்கு அம்பிகா அப்படிங்கிறது. அம்பிகா அநாதி நிதனா, ஆதியும் அந்தமும் அற்றவள். அனாதினாலே ஆதி அற்றவள்னு அர்த்தம். ஆதி அப்படின்னா அது பிகினிங், ஆரம்பம். அனாதினா அதை நெகேட் பண்ணுறாங்க. என்ன அர்த்தம், ஆரம்பம் அற்றவள். நிதனானா முடிவு, அந்த ஆனாவை இங்கேயும் சேர்த்துக்கணும். அப்படின்னா அது முடிவும் அற்றவள், அடிமுடி அற்றவள், ஆரம்பமும் முடிவும் அற்றவள். உரையாசு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். நாம் இப்போ வந்திருக்கோம் நம்ம உலகத்துக்கு. உலகம் எவ்வளோ காலமாக இருக்குது, அவள் தான் அந்த உலகத்தை படைச்சா இல்லையா? ஸோ உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடியே அவள் இருந்திருக்கா, நாம் இப்போ தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம போயிடுவோம். உலகம் என்ன எவ்வளோ காலம் இருக்குமோ தெரியாது. ஸோ இந்த உலகத்தை பற்றியே நமக்கு ஒன்றும் தெரியாது. அந்த உலகத்தையே படைத்த காத்து அருள்கின்ற அவளை பற்றி நமக்கு என்ன தெரியும்? ஸோ ஆதியும் அந்தமும் அற்றவள், அவளை பற்றி யாருமே இன்னவள்னு அறிய முடியாது. அதான் அனாதி நதுனான்னா அவளுடைய ஆரம்பம் எது முடிவதுன்னு யாருக்கும் தெரியாது, அதை அறியவும் முடியாது. ஸோ அருணாச்சலேஸ்வர தத்துவம் அதான் சொல்லுது, ஆதி அந்தமற்றது. அதோடைய அடியையும் முடியும் காண முடியல இல்லையா? பிரம்மா விஷ்ணுவாலேயே காண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எல்லையற்றவளாக ஆதி அந்தமற்றவளாக இருக்கிறாள். ஆதியும் அந்தமும் அற்றவள் என ஊகித்தறியலாம். ஊகத்தால் அவளுக்கும் ஆதியாக இருப்பதாக கொண்டால் என்ன என்று கேள்வி எழலாம். அவளுக்கு ஒரு ஆதி இருக்குன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா அப்புறம் அந்த ஆதிக்கு எது ஆதி? அந்த ஆதியை தோற்றுவித்த ஆதி எதுன்னு வரும். ஸோ இந்த லாஜிக் ஒத்து வராது. அதனால அவள் தான் ஆதி அப்படின்னா அவளுக்கு மேலே ஒன்று ஆதின்னு கிடையாது. பயனற்ற அந்த ஊகத்தொடரை துண்டித்து தேவியே ஆதி என கொள்வது மரபு. சரியா? அப்போ இன்னொரு பொருள் என்னன்னா, தோற்றத்திற்கும் மறைவிற்கும் ஆதி நிதனம் இடையே வளர்வதும் தேய்வதும் காரணமாக பல நிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஆதி அந்தம்னு சொல்கிறோம், அதுக்கு நடுவில் எவ்வளவோ இருக்கு மாற்றங்கள் இருக்கு இல்லையா? என்னது? வளர்வது, அப்புறம் தேய்வது, இந்த மாற்றங்கள்லாம் இருக்கு. ஆனால் இவ பூரணையாக நிறைவு தொடங்கும் எவ்வளவு ஒன்றையே பருவமாக கொண்ட திவ்ய மங்கள வடிவுடன் தோன்றுபவளாகையால் தோற்றமும் மறைவும் இடையே நிகழும் நிலை மாற்றங்களும் அற்றவள். அவள் என்னைக்கு தோன்றுனா, அவளுடைய ஜனனம் எப்போ யாராலும் சொல்ல முடியாது. அவளுடைய மரணம் அவளுக்கு கிடையவே கிடையாது, யாரும் சொல்ல முடியாது. சரி, இடையில மாற்றம் இருக்கா? வளர்கிறாளா, தேய்கிறாளன்னா அம்பாளை எப்பயுமே எவ்வளவு வடிவினால தான் சித்தரிக்கிறாங்க. 16 வயது கொண்ட எவ்வள மங்கையாக தான் அவளை சித்தரிக்கிறது. ஸோ அவளுக்கு மாற்றமே இல்லாதனால எப்பயும் பூரணையாக எவ்வள பருவம் ஒன்றையே கொண்ட திவ்ய மங்கள வடிவுடன் தோன்றுபவளாகையால் தோற்றமும் மறைவும் இடையே நிகழும் நிலை மாற்றங்களும் அற்றவள்.
அப்புறம் நிதனங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் சொல்றாங்க. என்னது? யோக சாதனையில் இடையூறு. அந்த இடையூறுகள் கிட்டத்தட்ட 80 இருக்கும் இடையூறு. அதை பற்றின விளக்கமாக கொடுத்தா அதை படிக்க போகிறது அது வேணும்னா இங்கே இருக்கு. யோக சாதனைக்கு என்னெல்லாம் இடையூறு வரும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடையூறுகளையும் கொடுத்துருக்காரு. 80 வகை தடைகளும் அவளது வழிபாட்டிற்கான யோக சாதனையில் தோன்றாததாகையால் அவள் அனாதி நிதனா. அந்த இடையூறுகளையெல்லாம் அகற்றி நம்மை வழிப்படுத்துபவள். அவளை நம்ம ஆசிரித்து அவளை ஆராதனை பண்ணோம்னா இந்த யோக சாதனை வரக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்குபவள். எனக்கு தெரிஞ்ச முக்கியமான தடை என்ன தெரியுமா யோக சாதனையில்? நிதிரை, தூக்கம். ரெண்டாவது சுகவீனம். நம்மளுடைய ஆரோக்கியம் மாத்திரம் குறைஞ்சி போச்சுன்னு சொன்னேன், ஒரு யோகமும் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலாக போயிட்டு வர வேண்டியதான். ஸோ இந்த அது மாத்திரம் இப்போக்குள்ள மெடிக்கேஷன்னா ரொம்ப ட்ரௌசியாக இருக்கி நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். ஸோ அம்பாளை தான் நம்ம வணங்கணும் இந்த தடையெல்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக. சுகவீனம் ஒரு பெரிய தடை. மூன்றாவது, நம்மளுடைய வாசனாதிகள் எந்த சமயத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் நமக்கு தெரியாது. ஆழமாக இருக்கு நமக்குள்ள வாசனாதிகள்லாம். சில சமயத்தில் இளமை பருவத்தில் அந்த வாசனாதிகள் இல்லாமல் இருக்கலாம், தெரியாமல் வெளியில் தெரியாமல் இருக்கலாம். கொஞ்சம் வயதாக ஒரு சில வாசனாதிகள் வெளியில் வரக்கூடும். அப்படிலாம் இருக்குது எவ்வளவோ, அதெல்லாம் இடையூறாயிடும். ஸோ அம்பாளை தான் நம்ம வணங்கணும். இந்த மாதிரி எவ்வளோ இடையூறு வந்தாலும் எல்லாவற்றையும் சரி செய்து நம்மை நம்மை வழிநடத்துவதற்கு, உயர்த்துவதற்கு. ஸோ அனாதி நிதனான அப்படி ஒரு பேரோடு இருப்பது. எல்லா வகையான இடையூறுகளையும் களைந்து நம்மை வழிநடத்துபவள். ஸோ நம்ம அறிஞ்சது ஒரே ஒரு மீனிங் தான், என்னது? ஆதி மந்தம் அற்றவள். ஆனால் இடையூறுகளையும் களைய வல்லவள் அப்படிங்கிறதும், பூரணையாக நித்திய மங்கள ஸ்வரூபமாக யௌவன ரூபமாக இருப்பவள் அப்படின்னும் அனாதி நதினாக்கு பொருள் சொல்கிறாங்க. இந்த அனாதி நதினால தான் இவ்வளோ உரை எழுதியிருக்காரு. ஏன்னு கேட்டால் அந்த 80 வகையான இடையூறுகள்லாம் என்ன, அதை எப்படி நம்ம மீள்றது, அதெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்புறம் கடைசியாக அந்த செய்யுள்ள கடைசியாக ஹரி பிரம்மேந்திர சேவிதா. இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மீனிங். ஹரி பிரம்ம இந்திர சேவிதா. ஹரின்னு சொன்னால் நாராயணன், பிரம்மன் சொன்னால் அந்த பிரம்ம நான்முகன், இந்திர அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவன், சேவிதா இவர்களால் பூஜிக்கப்பட்டவள் அப்படின்னு அம்பாள் ஒரு பெயர். நல்ல வேலை சிவனே சொல்லலை, ருத்ரனே சொல்லலை. அவர் பதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டீசெண்டாக விட்டுட்டாங்க. ஹரி பிரம்மேந்திர சேவிதா. ஸ்ரீநகரத்தில் 17 to 18 மதில்களுக்கிடையே உள்ள நவரத்தின பிரகாரத்தில் விஷ்ணுவும், 14-17 மதில்களுக்கிடையே உள்ள பிரபாள பிரகாரத்தில் பிரம்மாவும், 14-15 மதில்களுக்கிடையே உள்ள முக்தா பிரகாரத்தில் இந்திரன் முதலான திக்பாலர்களும் தேவியை வழிபடுகின்றனர். இந்த எந்திரத்தில் இந்த குறிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கெங்கே இந்த தேவதைகள் இருக்காங்க. ஸோ அதோடைய குறிப்பு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்து அம்பாளை வழிபடுறதா சொல்கிறாங்க. அடுத்து 70. நாராயணி நாதரூபா நாராயணி நாதரூபா நாம ரூப விவர்ஜிதா நாம ரூப விவர்ஜிதா ह्रीङ्कारी ह्रीमती हृद्या ह्रीङ्कारी ह्रीमती हृद्या हेयोपाधेयवर्जिता हेयोपाधेयवर्जिता नारायणी नादरूपा नामरूपविवर्जिता नारायणी नादरूपा नामरूपविवर्जिता ह्रीङ्कारी ह्रीमती हृद्या हेयोपाधेयवर्जिता ह्रीङ्कारी ह्रीमती हृद्या हेयोपाधेयवर्जिता நாராயணி. அப்புறம் என்ன பொருள்? அதுக்கு பொருள் கொடுத்துருக்காரு பாருங்க. நரஹா அப்படின்னு சொன்னால் பரம்பொருள்னு அர்த்தம். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது நரஹான்னு அர்த்தம் மாடுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே என்ன பொருள் கொடுத்துருக்காருன்னா, நரஹானா பரம்பொருள், அதனை சேர்ந்தவர்கள் நாரர்கள். அந்த பரம்பொருளை சேர்ந்தவர்கள் அர்த்தம். நம்ம எல்லாம் பரம்பொருள்லேருந்து வந்திருக்கோம் இல்லையா, அதனால அப்படி ஒரு மீனிங் கொடுத்தாங்க. அதனை சேர்ந்தவர்கள் நாரர்கள். நாரர்கள்னா இந்த நரர்கள். அயனம், நரஹா அயனம், அதான் நாராயணம். அயனம்னா அவர்கள் அடைய வேண்டிய இடம்.
அடைய வேண்டியதற்கான வழி அது நாராயணம். மகாவிஷ்ணுவையும் சிவனையும் இந்த நாராயணம் என்று சொல் குறிக்கும். பாருங்க, இது வரைக்கும் மகாவிஷ்ணு மட்டும் தான் குறிக்கணும் இந்த நாராயணன் என்று சொல். இவர் கொடுத்திருக்கிற அந்த ஒரு டெஃபினிஷன் வரைவிலக்கணம் அப்படி பார்த்தா, அதாவது பரம்பொருளை சேர்ந்தவர்களாகிய இந்த நரர்கள் அடைய வேண்டிய இடம் அல்ல அதுக்கான வழி அதான் நாராயணம் இங்கே டிஃபைன் பண்ணிடுறார். அப்படி டிஃபைன் பண்றதுனால இது சிவனையும் குறிக்கும் மகாவிஷ்ணுவையும் குறிக்குங்கிறார். ஆகவே நாராயணன் என்ன அர்த்தம்னு கேட்டா, சிவனோட பத்னிக்கு பேரும் நாராயணி தான். அது மாத்திரமல்லாது அந்த விஷ்ணுவினுடைய சகோதரியாகவும் இருக்கா, அதனால அவளுக்கு நாராயணின்னு பேரு. ஸோ இந்த நாராயணிங்கிற வார்த்தை விஷ்ணுவோடைய சோதரின்னு குறிக்கிறது மாத்திரம் கிடையாது, சிவனுடைய பத்னியாகவும் குறிப்பது நாராயணிங்கிற வார்த்தை அப்படிங்க கொடுத்திருக்கார் உரையாசிரியர். ஏன்னா அந்த நாராயணங்கிற வார்த்தை மகாவிஷ்ணுவையும் குறிக்கும் சிவனையும் குறிக்கும். ஏன்னா அதுக்கு என்ன வரைவிலக்கணம், அதாவது நரர்கள் சேர வேண்டிய இடம்ங்கிற மாதிரி பார்த்தோம்னா அப்போ அது சிவனையும் குறிக்கும் மகாவிஷ்ணுவையும் குறிக்கும். ஆக நாராயணி என்று சொன்னால் சிவனான நாராயணுக்கு சக்தி நாராயணி, விஷ்ணுவா நாராயணை சேர்ந்த பெண் சகோதரி நாராயணி. சரி, கேரளாலாம் இப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? அம்பே நாராயண தேவி நாராயண திருப்பதிக்கு அதே தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ் அங்கே, அதுதான் அவங்களுடைய சாண்டிங்கு. ஸோ இங்கே நாராயணிங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பொருள் இருக்குது. அது தவிர இங்கே பாருங்கள், இதுவும் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கார் பகவான். இந்த உரையாசிரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாராயணனுக்கும் தேவிக்கும் பேதம் கிடையாது. இங்கே நாராயணன் சொல்றது மகாவிஷ்ணு தான் சொல்றாரு. அந்த நாராயணனுக்கும் தேவினா அம்பாள், அம்பிகை, இது நம்ம பார்வதி தேவியா சொல்ல அப்படி சொல்லலாம் இல்லையா, அவளுக்கும் பேதம் கிடையாது. சிவனது இடது பாகத்தை தேவியாகவும், அதாவது அர்த்தநாரீஸ்வரர், நாராயணனாகவும் சங்கர நாராயணர் இருந்து நிரப்புவது உண்டு. பார்த்துருக்கீங்களா நீங்க? சங்கர நாராயணன் சொல்லிட்டு அங்க அது பேர் என்ன, சங்கரன் கோயில், அதாவது ஆண்டாருடைய அந்த சன்னிதிக்கு பக்கத்தில் இருக்கு சங்கரநாராயணன் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சிவன், இன்னொரு பக்கம் நாராயணன், அப்படி ஒரு மூர்த்தம் சங்கர நாராயணன். அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பக்கம் சிவன் ஒரு பக்கம் சக்தி. ஸோ சிவனுடைய ஒரு பக்கமாக சில சமயம் வந்து சக்தியையும் வடிவமைக்கிறது உண்டு, அது அர்த்தநாரீஸ்வர வடிவமாக, சில சமயம் நாராயணனையும் வடிவமைக்கிறது உண்டு, சங்கர நாராயணன். ஸோ அதனால இந்த நாராயணனையும் தேவியும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது, ரெண்டும் ஒன்று தான். நாராயணன்கிற அந்த ஒரு தெய்வத்துடைய ஒரு பெண் என்ன சொல்றது, ஒரு சிம்பல் அல்லது ஒரு மூர்த்தம் வந்து அம்பாள், ஏன்னா சகோதரியா சொல்றாங்க இல்லையா. அதனால தான் நிறைய பேர் மீனாட்சி அம்மனுக்கு வருவாங்க, எஸ்பெஷலி இந்த வைணவர்கள். அம்பாளை மாத்திரம் மீனாட்சியை பார்த்துட்டு போயிடுவாங்க, சிவன் கோயிலுக்குள்ள போயிட மாட்டாங்க. ஏன்னா அவளை சேர்த்துக்கலாம், ஏன்னா அவன் நாராயணனுடைய சகோதரி. சிவன் பக்கம் போயிடக்கூடாது. இன்ஃபேக்ட் நம்ம ஆசிரமத்தில் இருக்கிற அம்பாள் பார்த்தா நாராயணன் போலே இருக்கா, அவளுடைய முக வடிவம் விஷ்ணு ஸ்வரூபமாகவே இருக்கா. நாங்கள் ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் பார்த்தா அப்படி தான் வந்திருக்கு, அமைஞ்சிருக்கு. ஸோ நாராயணனே நான் சொல்லுவேன் சில சமயம் அவளை. இங்கே தான் சொல்லியிருக்காரு, நாராயணனுக்கும் தேவிக்கும் பேதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெற்றதும் அதனை விநியோகிக்க மோகினி வேஷம் எடுத்து அசுரர்களை நாராயணன் ஏமாற்றினார். அந்த மோகினி வேடத்தை கண்டுகளிக்க சிவனும் விரும்பினார். தேவியை ஆராதித்து அவள் அருளால் தேவியாக மாறி விஷ்ணு சிவனை மயக்கினார் என்பதை ஹரிஸ்துவாம் ஆராத்ய என்ற சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் விளக்கும். ஹரிஸ்துவாம் ஆராத்ய, ஹரியே உன்னை ஆராதனை பண்ணி தான் அந்த ரூபத்தை பெற்றாருங்கிற மாதிரி. ஸோ நாராயணனே அந்த பார்க்கடல அந்த கடைஞ்ச போது அந்த அமிர்தத்தை அசுரர் கொடுக்காம ஏமாற்ற நினச்ச போது மோகினி அவதாரத்தார் இல்லையா, அந்த மோகினி அவதாரமே அம்பாளுடைய ஸ்வரூபம் தான் சொல்றாரு. ஸோ அதில் மயங்கி தான் சிவனார் வந்து அம்பாள் பின்னாடியே போகிறார். அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்ததான் ஹரிஹரன் சொல்கிற நம்ம ஐயப்பன் சாஸ்தா. ஸோ அதுதான் இங்கே அதனால என்ன சொல்கிறான்னு கேட்டால், நாராயணனுக்கும் அம்பாளுக்கும் வேதமே கிடையாது. ஆகவே நாராயணின்னு சொன்னால் அம்பாளை குறிக்கும்,
அது விஷ்ணுவுடைய சகோதரின்னு சொல்லலாம். அந்த விஷ்ணுவுடைய பெண் அம்சமாகவே அந்த அம்பாளை நாராயணின்னு சொல்லலாம். அவ்வளோ இதாக கொடுத்துருக்காரு. சுபார்சூம் என்ற க்ஷேத்திரத்தில் நாராயணி என்ற நாமம் பூண்ட தேவியாக விளங்குபவள். அப்படி ஒரு க்ஷேத்திரத்தில் நாராயணனே அவளுக்கு பேர் அம்பாளுக்கு. அதனால் நாராயணி, அப்புறம் நாதரூபா. நாதரூபாங்கிறதுக்கும் ஏகப்பட்ட விளக்கம் கொடுத்துருக்காரு. ரொம்ப டெக்னிக்கலாக போகிறார். நான் அங்கெல்லாம் போகல, டெக்னிக்கலாக போகலன்னா நாதரூபான என்ன பொருள் மாத்திரம் நம்ம மேலோட்டமாக பார்ப்போம். ஏன்னா அந்த டெக்னிக்கலாக படித்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாதரூபான்னா பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி என்று ஒளியின் தோற்றத்தில் 4 நிலைகள் உண்டு. எங்கள் ஆச்சாரிய இது விளக்குவார். என்னன்னு கேட்டால் எப்படி சொல்லுவார்னா, இந்த நாபியிலேருந்து தான் அப்படி அந்த நாதம் உண்டாகிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி அது உண்டாகிறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு மறைந்த ஒரு விஷயமா இருக்கும்பாங்க. இப்போ என்னன்னு கேட்டால் புலப்பற்றல். அது வந்து அப்படியே மறைந்து இருக்கிறதா அந்த மாதிரி நிலைமையை முதல் நிலைமையாக சொல்கிறாங்க. அப்புறம் வெளிப்பற்றலை அதே சமயம் மறைந்தும் இல்லை, இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நிலைமையை சொல்லுவாங்க. அதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பரா பஷ்யந்தி. அப்புறம் மத்தியமாங்கிறது என்னன்னு கேட்டால் அது வெளிப்பட்டுடுச்சு, இருந்தாலும் அது ஒளியாக இன்னும் வெளியில் வரலை, அதை மத்தியமானு சொல்லுவாங்க. அப்புறம் வைகரினா நாக்கு, நாவினூடாக வாயினூடாக வெளிப்பட்ட ஒளி. ஸோ இந்த ஒளி வந்து வெளிப்படுறதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி. அதாவது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாருன்னா, அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பரா. அன்மேனிஃபெஸ்டாக இருந்தோம், இன்னும் வெளிப்படலை, வெளியே படலை, அதை வந்து பார்க்க முடியாது, உணர முடியாது, ஆனால் அது இருக்குது. அப்படி இருக்கிறது பரா. பஷ்யந்தினா முழுசாக வெளிப்படலாம், ஆனால் வெளிப்படாமையும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இதை பஷ்யந்தின்னு சொல்கிறேன். அப்புறம் மத்தியமானா அது வெளிப்பட ஆரம்பிச்சிடுச்சு, ஆனால் ஒளியா இன்னும் வெளியில் வரலை, அது மத்தியமா. அப்புறம் பஷ்யந்தி வைகரி, மத்தியமா வைகரி என்று ஒளியின் தோற்றத்தில் 4 நிலைகள் உண்டு. மத்தியமா நிலையிலிருந்து வைகரி நிலையை அடையும் ஒளியில் 9 நாதங்கள் பிரியும். இந்த மத்தியமாலேருந்து வைகரியா வர்றதுக்கு முன்னாடி ஒளியில் 9 நாதங்கள் பிரியும். அதுக்கு பேர் வேறு கொடுக்குறார். அவிக்ருதம், சூன்யம், ஸ்பர்சம், நாதம், துவனி, பிந்து, சக்தி, பீஜம், அக்ஷரம் என அவை 9. இந்த 9ம் அ க ச ட த ப ய ச ல என்ற 9 வர்க்கங்களாக விரிகின்றன. விரிகின்ற எழுத்துக்களாக பிரிந்து வைகரி நிலையை அடைகின்றன. இந்த அக்ஷரங்கள் அனைத்திற்கும் காரணமாக பரவி நிற்கின்ற நாத வடிவில் உள்ளவள். இந்த அக்ஷரங்கள் அனைத்திற்கும் காரணமாக அவை அனைத்தினூடாகவும் பரவி நிற்கின்ற நாத வடிவில் உள்ளவள். அதான் அவளுக்கு நாதரூபா. ஸோ ஒரு நாதம் எழணும்னு சொன்னாலே அதுக்கு ஆதாரமாக இருப்பவள். அந்த அந்த சக்தி இல்லாட்டி அந்த நாதங்களை கேட்க முடியாது. நாத உபாசனைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமான உபாசனை சொல்லுவாங்க. இசையின் மூலமாகவே இறைவன் அடைய முடியும்னு சொல்லுவாங்க, நாதோபாசனைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாதத்துக்கெல்லாம் ஆதாரமாக விளங்குபவள். ஸோ அப்படி வெளிப்படும்போது 9 நாதங்களை பிரின்னு சொல்கிறார் இல்லையா, அப்படி அந்த 9 நாதங்களுக்கு 9 அக்ஷரங்களை சொல்கிறாங்க. அது எல்லாவற்றிலும் பரவி இருக்க, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய விளக்கம். இப்போ 9 10 8 சொன்னார் இல்லையா, 9 சொன்னார் இல்லையா, அதுக்கான ஏகப்பட்ட விவரங்கள் கொடுத்துருக்காருங்க. ஆமாம், ஏகப்பட்ட விவரங்களையும் கொடுத்துருக்காரு. அதை பார்க்க போகிறதில்ல. ஆக அந்த நாதத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பவள் நாதரூபா அப்படின்னு சொல்லிடுவோம். அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஆக நாராயணி நாதரூபா, நாம ரூப விவர்ஜிதா அப்படின்னு அர்த்தம். நாமன்னா அந்த பெயர், ரூபன்னா வடிவம், ரூபமும் வடிவமும் அற்றவள், நாம ரூப விவர்ஜிதா. ஏன்னா நாம ரூபம்னு சொன்னால் அது ஒரு வரையறைக்கு உட்பட்டதாக ஆயிடுது. ஆனால் அவள் எல்லா நாமரூபத்துக்குள்ளேயும் இருக்கா, அதுக்கு அப்பாலையும் இருக்கா. அதனால் அவளுக்குன்னு ஒரு நாமரூபத்தை கொடுக்க முடியாது. ஆனால் சுவாமி நம்ம வணங்குறோம், எவ்வளோ
ஒரு ரூபத்தில் எந்த ரூபத்தில் வேணால் வணங்கலாம் அவரை. சரி, ஏன்னா ஒரு ரூபத்தை கொடுக்காட்டி மனசுக்கு வந்து அந்த இறைவனை பிடிச்சிக்கவே முடியாது, அவனை தியானிக்கவே முடியாது. அதனால பெரியவங்க ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே எவ்வளவோ வடிவங்களை கொடுத்துருக்காங்க. அம்பாளே எவ்வளோ வடிவத்தில் இருக்கா இல்லையா? மீனாட்சியாக இருக்கா, காமாட்சியாக இருக்கா, எவ்வளவோ வடிவங்களில் இருக்கா. அகிலாண்டேஸ்வரியாக இருக்கா, எவ்வளவோ வடிவத்தில் இருக்கா. அபயாம்பாளாக இருக்கா, இங்கே உண்ணாமுலையாக இருக்கா. ஸோ ஒவ்வொரு வடிவமும் கொடுக்குறோம், ஏன்னா நம்ம ஆராதனை பண்ணுறதுக்காக. ஆனால் அவள் உண்மையிலேயே பார்த்தா எந்த ஒரு ரூபத்திலையும் அவள் அடங்க மாட்டா. எல்லா ரூபங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள். அது மாதிரி எந்த பேரில் வேணால் அவளை அர்ச்சனை பண்ணலாம், அவளை நம்ம அழைக்கலாம். ஆனால் எல்லா பேர்களுக்கும் அப்பால. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டால், இல்லாட்டி நாம் ரொம்ப ரொம்ப சின்னத்தனமாக சண்டை போட ஆரம்பிச்சோம். என்னுடைய கடவுள் தான் பெருசு, உன்னுடைய கடவுள் தான் பெருசு. எந்த கடவுளுக்கும் எந்த ராமமும் ரூபமும் கொடுக்க முடியாது. ஏன்? அதுக்கெல்லாம் அப்பால் அந்த கடவுள் தத்துவம். நாம் வழிபட வேண்டி நமக்கு பிடித்தமான நாமத்தையும் ரூபத்தையும் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற லீலா வினோதங்களையெல்லாம் நம்ம படித்து அதை பற்றி சிந்தித்து நம்ம உயர்வு பெறலாம். அதே சமயத்தில் இதுவா அதுவா எது உயர்ந்ததுன்னு கேட்டால் அப்போ நாம் விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும்னு அர்த்தம். ஆக நாம ரூப விவர்ஜிதா அப்படின்னா சர அச்சரமான உலகிற்கு 5 வடிவங்கள். இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கெல்லாம் பொறுமை இருக்கான்னு தெரியல இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு. ஆனால் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. ஐ வாண்ட் டு ரீட் இட் அவுட். சர அச்சரமான உலகிற்கு 5 வடிவங்கள்: அஸ்தி, பாதி, பிரியம், நாம, ரூபம். இந்த 5 வடிவங்கள் இருக்கு எல்லாத்துக்குங்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டால், முதல் 3 வடிவங்கள் சித்துடன் உலகிற்கு ஏற்பட்ட பிணைப்பை குறிக்கும். அஸ்தி, பாதி, பிரியம்னு சொன்னால் அஸ்தினா இருப்பு, பாத்தின்னா ஒளிர்தல். ஒளிர்தல் அர்த்தம், அது நம்ம அறியறோம். பாதி. பிரியம்னா ஒரு பேசிக்காகவே ஒரு பிரியம் இருக்கு. எது இன்பத்தை கொடுக்குமோ அது மேல பிரியம் இருக்கணும். அஸ்தி, பாதி, பிரியம். அப்புறம் நாம ரூபம். இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு ரூபம் இருக்கு, அதுக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, அந்த அஸ்தி, பாதி, பிரியங்கிறது பிரம்மத்தை சேர்ந்தது, சித்தை சேர்ந்தது. இது ஜட சம்பந்தமான உலகை சேர்ந்தது இந்த நாமரூபம். ஸோ அவள் வந்து பிரம்மமாகவே இருக்கிறதுனால அஸ்தி, பாதி, பிரியம் தான் அவளோட வடிவம். நாமரூபத்தில் அவளை அடக்க முடியாது. அதனால நாமரூபம் அற்றவள்னு சொல்லியிருக்கு. எல்லா விஷயத்துக்குமே நம்ம பார்த்தோம்னா இந்த 5 இருக்கும்: அஸ்தி, பாதி, பிரியம், நாமரூபம். ஆனால் இந்த அஸ்தி, பாதி, பிரியங்கிறது தான் எசன்ஸ், பிரம்ம தத்துவத்தை குறிக்கூடியது. இருப்பு, ஒளிர்தல். பிரியம்னா பிரியம், நமக்கு தெரியும் பிரியங்கிறது. நாமரூபங்கிறது ஒவ்வொன்றையும் வேற்றுமைப்படுத்தி காமிக்கக்கூடியது. இந்த நாமரூப அற்றவள். ஆகவே அஸ்தி, பாதி, பிரியங்கிற அந்த பிரம்மஸ்வரூபமாகவே திகழ்பவள் அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டிருக்கு. நான் என்பதை விளக்கினால் இந்த 5ம் அதனுள் இருப்பது விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விவரமாக கொடுத்துருக்காரு. நான் சும்மா படிக்கிறேன், உங்களுக்கு புரியாட்டியும் பரவாயில்ல, சும்மா கேட்டுட்ருங்க. நான் இருப்பவன், இல்லாததொன்றை நான் என கொள்ள முடியாது. அதனால் நான் என்பது அஸ்தி, இருக்கிறது. பிரம்மத்தின் சித் என்ற அம்சம் நானில் பிரதிபலிப்பதால் நானில் அஸ்தி தோன்றுகிறது. அஸ்தினா இருப்பு, எது இருக்கிறது அப்படிங்கிற உணர்வு. 2வது, நான் புலப்படுவேன். அறிவிற்கு புலப்படுவது ஒன்றையே சொல் குறிப்பிடும். அதனால் நான் என்பது பாதி, புலப்படுகிறது. பிரம்மத்தின் சித் என்ற அம்சம் நானில் பிரதிபலிப்பதால் நானில் பாதி அப்படின்னா துலக்கம், அது ஒளிர்கிறது, துளிர்கிறது அப்படிங்கிறது உணரப்படுகிறது. அப்புறம் 3வது, நான் பிரியமானவன். இந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல். நான் என்ற உணர்விற்கு ஆதாரம் நானிடம் வைத்துள்ள எதிர்பார்த்தலற்ற நிகரற்ற பிரியம். நம்ம எல்லாருக்குமே நம்ம மேல ஒரு பிரியம் இருக்கா இல்லையா? என்னதான் நடந்தாலும் நம்ம மேல, நான்கிற வஸ்து மேல, நம்ம மேல நமக்கு பிரியம் எப்பயுமே போகாது. மற்ற பொருள்களிடத்திலோ நானை தாங்கி நிற்கும் உடலிடமோ வைத்துள்ள பிரியம் எதிர்பார்த்தல் உள்ளது. அந்த எதிர்பார்த்தல் நிறைவேறாவிடில் பிரியம் மறைந்துவிடும். ஒரு சமயத்தில் ஒன்று பிரியமாயிருக்கும், மற்றொன்று அதைவிட பிரியமாயிருக்கும், பிரிய தரம். மற்றொன்று எல்லாவற்றையும் விட பிரியமானதாக இருக்கும். பிரியத்தமமானதும் பிரியத்திற்கு உரியதல்லாததாக ஆகலாம்.
ரொம்ப பிரியமானதும் பிரியத்திற்கு உரியது அல்லாததாகலாம். அந்த பிரியமான பொருள் இழக்க நேரலாம். ஆனால் அதுவே துக்கத்திற்கு காரணமாகலாம். இவை அனைத்தும் பிரியமாய் இருப்பது நான் என்ற பிரியமான பொருளுக்கு பிரியமாக அமைவதால் தான். மனைவிக்கு பிரியமானது தனக்கு பிரியம் என்பது போல மற்ற பிரியமான பொருள் உள்ள பிரியத்தன்மை நிலையற்றது. நானில் உள்ள பிரியத்தன்மை நிலைத்தது, ஏற்றத்தாழ்வு அற்றது. இதெல்லாம் விளங்குது அவங்களுக்கு. ஏன்னா நம்ம மேலதான் நமக்கு பிரியம் இருக்கு. உண்மையிலேயே நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறதுனால மற்றவற்ற மேல பிரியம் இருக்கிறது போல நம்ம இருக்கும். ஸோ அது மற்றவங்க மேல ஒரு பிரியம் ஏதோ ஒரு கண்டிஷனோடு இருக்கு. ஸோ நமக்கு இன்பத்தை கொடுக்குற வரைக்கும் அவங்க மேல பிரியம் இருக்கு, இல்லாட்டி பிரியம் இல்லாமல் போயிடுது. ஆனால் நமக்கு மேல உள்ள பிரியம் அன்கண்டிஷனல். என்ன நடந்தாலும் நமக்கு மேல பிரியம் இருக்கு. அது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நமக்குள்ளதான் அந்த ஆனந்தம் இருக்கும், எல்லை இல்லாத ஆனந்தம். எதுல ஆனந்தம் இருக்கோ அங்க பிரியம் இருக்குமா? நம்ம மேல அசைக்க முடியாத பிரியம் இருக்கிறதுனால நாம ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்றாங்க பெரியவங்க. யோசிச்சு பாருங்க, இந்த பிரியம் மாத்திரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அடுத்தவங்க மேல பிரியம் இருக்குன்னு. ஆக்சுவலா இல்லையா, நம்ம மேலதான் நமக்கு பிரியம். அந்த எப்பயும் கதை சொல்லி நாரதரோட கதை. அவர் கல்யாணம் கட்டி குழந்தை குட்டியெல்லாம் பெற்று வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கர வெள்ளம் வந்துடும். அப்போ 4-5 குழந்தை குட்டி அவருக்கு, ஒரு மனைவி வேறு. ஸோ எப்படியாவது எல்லாரையும் காப்பாற்றினது குழந்தை குட்டியெல்லாம் கையில் பிடிச்சிட்டு, மனைவியை கையில் பிடிச்சி ஒரு தலையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு தத்தளிச்சு வருவார். வெள்ளம் அடித்து போகும்போது என்ன ஆகும், ஒவ்வொரு குழந்தையாக போயிடும். சரி பரவாயில்ல, குழந்தை போட்டு மனைவியாக பிடிச்சிப்போம், மனைவி இருந்தால் இன்னும் நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம் தானே சொல்லி மனைவியை பிடிச்சிப்பார். அப்புறம் இன்னும் வெள்ளம் அதிகமான பிறகு சரி மனைவி போன நான் தன்னையை காப்பாற்றி பண்ணிப்பாரோம். ஏன் தாய்ந்த இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே, தான் போயிடக்கூடாது. அப்படிதான் எல்லாரும். நீங்கள் சும்மா இப்படிலாம் யோசிக்காதீங்க, தனக்கு மிஞ்சது தான் எல்லாமே. ஸோ அப்புறம் தான் நாராயணன் கேட்பார், எங்கப்பா தண்ணி கேட்டேனே அப்படின்னு. தண்ணி கொண்டு வர போனவர் இப்படி ஆகிடும் அவர். ஸோ அப்போது தனக்கு மேலே தான் பிரியம் எல்லாருக்குமே. தனக்கு யார் அனுகூலமாக இருக்காங்களோ அவங்க மேலே பிரியம் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னைக்கு அவங்க அனுகூலமாக இல்லாமல் போயிடுறாங்களோ, பிரதிகூலமாக போயிடுதோ, அப்பயே அவங்க மேலே உள்ள அந்த பெரிய ஒரு இது போயிடுது. ஆனால் இந்த நான்கு மேலே பிரியமே போகாது. அதனால் இந்த நான்கிறது பிரியமுள்ள வஸ்துன்னு சொல்கிறாரு. ஸோ அஸ்தி பாதி பிரியம், இந்த மூணும் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா 4 இருக்கிறேன்ற உணர்வு இருக்குது, அது நம்ம அறியத்தக்கதாக இருக்குது. நம்ம மேலே பிரியமும் இருக்குது. ஆனால் நாமரூபம் மாறிட்டே இருக்கக்கூடியது. இந்த ஜென்மத்தில் இந்த நாமரூபம், இன்னொரு ஜென்மம் இன்னொரு நாமரூபம், அது மாறிட்டே இருக்குது. ஆனால் இந்த அம்பாளுக்கு இந்த அஸ்தி பாதி பிரியதை தவிர நாமரூபமே கிடையாது. ஆகவே நாமரூபத்திற்கு அப்பாற்பட்டவள் அப்படின்னா நீ கடைசியில் முடிக்கிறார். ஸோ நாமரூப விவர்ஜிதாங்கிறது இவ்வளோ விளக்கம் கொடுக்குறாரு. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வேதாந்த சாஸ்திரத்தில் இந்த அஸ்தி பாதி பிரியத்தை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நாமரூபம். ஸோ இந்த நாமரூபம் இல்லாமல் அஸ்தி பாதி பிரியம் சொல்லுவாங்க, சச்சிதானந்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். ஏன் இங்கே பிரியம் சொல்கிறாங்கன்னா ஆனந்தம் தான் பிரியத்துக்கு காரணம். யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு ஆனந்தத்தை கொடுக்குன்னு நினைக்கிறதுனால தான் பிரியம், அது மேலே பிரியம் இருக்குது. ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன் அது ஆனந்தத்தை கொடுக்குதுங்கிறதுனால நல்லா இருக்குன்னு யோசிக்கிறோம். பல்லு கூசும் சில பேருக்கு, பல்லு சரியில்லை, அவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்கன்னா ஐயோ வேண்டாம் பாப்பாங்க. ஏன் அது ஆனந்தத்தை கொடுக்காது, துக்கத்தை கொடுக்கும். காய்ச்சல் பொசுக்குது, சாப்பிட்றியா நீ ஐஸ்கிரீம் சொன்னால் ஐயோ வேண்டாமாங்க. ஏன் துக்கத்தை கொடுக்கும். ஸோ துக்கத்தை கொடுக்கணும், அது வேண்டாம். நமக்கு எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலும் வேண்டாம். ஸோ அதனால நமக்கு மேலே தான் நமக்கு பிரியமே ஒழிய வேறு யார் மேலே கிடையாது. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுனோன்னா எல்லா டயலாகும் நம்ம சொல்லலாம், ஆனால் நம்பக்கூடாது. எதையும் சொல்லுவாங்க டயலாக், நீ இல்லாமல் நான் இல்லவே இல்லை இந்த உலகத்தில். அப்படிலாம் யாரும் கிடையாது, எதுவுமே கிடையாது உலகத்தில். எல்லாரும் போன பிறகு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனந்தமாக. ஏன்னா நேச்சுரல் நம்மளோட உண்மையான ஸ்வரூபமே ஆனந்தம் தான். துக்கமாகவே எப்பயுமே இருக்க முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா அது நம்மளுடைய உண்மையான இயற்கை கிடையாது. கொஞ்சம் நேரம் வேணால் துக்கப்பட்டு இருக்கலாம், அப்புறம் நம்ம நேச்சுரலாகவே நம்ம எல்லாத்தையும் சமாளித்து சரின்னு போய் ஓரளவு சந்தோஷமாயிடுவோம். ஆனால் நம்மளுடைய ஸ்வரூபம் பிரியம், ஆனந்தம், பிரியம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பார்த்தோம் நம்ம, நாராயணி நாதரூபா நாமரூப விவர்ஜிதா ஹ்ரீங்காரி ஹ்ரீமதி ஹிருத்யா ஹேயோ பாதேய வர்ஜிதா. ஹ்ரீங்காரினா யாரு? ஹ்ரீங்கார வடிவினள்.
ஹ்ரீம் என்னும் அக்ஷரம் தேவியின் பிரணவம். இங்கே தான் சொல்றது கரெக்ட். ஹ்ரீங்காரம் என்னது? ஹ்ரீம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஹ்ரீம் என்னும் அக்ஷரம் தேவியின் பிரணவம். அதனை வடிவமாக கொண்டவள் தான் ஹ்ரீங்காரி. ஹ்ரீம் என்ற தேவிக்கு ஒரு நாமம் உண்டு. அதாவது ஹ்ரீம் என்றே தேவிக்கு ஒரு நாமம் உண்டு. லலிதா திருஷ்ணத்தில் படிக்கிறோம். ஹ்ரீம் அப்படின்னு படிப்போம் ஒரு நாமம். 99வது நாமம் கரெக்ட். ஹ்ரீம்னா மாயை சக்தி. அந்த சக்தி சிருஷ்டி முதலிய 5 தொழில்களால் வெளிப்படுகின்றது. அந்த 5 தொழில்களை புரிபவள் ஹ்ரீங்காரி. அந்த 5 தொழில்களை புரிபவர்கள் ஹ்ரீங்காரி. ஹ்ரீம் என்ற அக்ஷரத்தை தன் மந்திர வடிவமாக கொண்ட புவனேஸ்வரி என்னும் தேவி. ஸோ ஹ்ரீம்ங்கிறதுக்கே புவனேஸ்வரிங்கிற ஒரு பெயர் கொடுக்குறாங்க. அந்த மந்திரத்துக்கு பேரே புவனேஸ்வரி. ஹ்ரீம் என்ற அக்ஷரத்தை தன் மந்திர வடிவமாக கொண்ட புவனேஸ்வரி என்னும் தேவி. அதான் ஹ்ரீங்காரி, ஹ்ரீங்கார வடிவினள். ஹ்ரீமதி. இந்த ஹ்ரீமதிக்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா நாணம் உள்ளவள். ஹ்ரீஹினா நாணம், வெக்கம், நாணம். அம்பாளுக்கும் வெக்கம் உண்டா அப்படின்னா அவளுக்கும் உண்டுன்னு சொல்றாங்க. ஹ்ரீமதினா நாணம் உள்ளவள். தன்னுடைய பதியாகிய பரமேஸ்வரனை பார்த்தா அவளுக்கு நாணம் வந்துடும். உங்களுக்கு இந்த கதை தெரியுமான்னு தெரியல. மீனாட்சி பிறக்கும்போது 3 தனங்களோட பிறந்தாலும், தனங்கள்னு சொல்லுவாங்க, 3 தனங்களோட பிறந்தாலும். இப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னு கேட்டால், அவள் எல்லாரையும் வென்று விடுவான்னு சொல்லப்பட்டது. ஆனால் தன்னுடைய பதியை கண்ட உடனே அவளுக்கு நாணத்தால் தலை குனிஞ்சிருவா. அப்போ ஒரு தனம் மறைஞ்சிரும்னு சொல்லி அவளுக்கு சின்ன வயசுல சொல்லப்பட்டது. அப்படிதான் அவள் எல்லாரையும் வென்று மேலே போகும்போது, இமயமலை போகும்போது அங்கே பகவான் பாப்பா, ஈஸ்வரனை வேட வடிவனை வருவான். அவளுக்கு பார்த்தா வெக்கம் வந்துடும். வெக்கத்துக்கு அவளுக்கு சம்மந்தமே இல்லை. அவ்வளோ பெரிய வீராங்கனை அவள். அவளுக்கு வெக்கம் வந்த உடனே தலை குனிஞ்சிருவா, அந்த தனம் மறைஞ்சு போயிடும். அப்போ தான் தெரிய இவர் தான் தன்னுடைய பதின்னு சொல்லிட்டு. ஸோ அம்பாளுக்கும் வெட்கம் உண்டு, நாணம் உள்ளவள். அதுக்கு பாருங்க இவர் கொடுக்குற விளக்கம். ஹ்ரீஹினா லஜ்ஜா, நாணம். என்ன அர்த்தம்? கெட்ட செயலை புரிவதில் இருந்தும் தடுப்பது லஜ்ஜை. நல்ல பண்பு முதலிய குணங்களால் உயர்ந்தவர், நற்குலத்தில் உதித்தவர், நற்கல்வி பெற்றவர், நல்லவரோடு தொடர்பு கொண்டவர், தமக்கு ஒவ்வாத செயலை செய்ய நாணுவர். இயற்கையாக அமையும் குணம் இது. ஆக லஜ்ஜையை தன் வடிவமாக கொண்டவள். அந்த லஜ்ஜா ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. ஏன்னு கேட்டா, இந்த லஜ்ஜை இல்லாட்டி தகாதவனையும் நம்ம செய்யறதுக்கு தயங்க மாட்டோம். செய்யத்தகாதவற்றை செய்யாமல் தடுக்கிறதே லஜ்ஜை. அந்த ஒரு வெட்கப்படுறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு உணர்வு தான். அந்த வெட்க உணர்வாக இருப்பதே அம்பாள் தான். அப்படி இருந்து மனிதர்களை காப்பாற்றுகிறாள். தீய விஷயங்களை செய்ய விடாமல் அவர்கள் காப்பாற்றாள். ஸோ லஜ்ஜையாக, நாணம் உள்ளவளாக, ஹ்ரீமதி அப்படியாக அம்பாள் இருக்கிறதா இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஹிருத்யா. ஹிருத்யானா மனதிற்கு ஓப்பானவள், அப்படி ஒரு பொருள். இன்னொன்று இதயத்தில் தோன்றுபவள். 2 பொருள் சொல்றாங்க. ஒரு பொருளை கண்டு அதை விரும்பி அதனை பெற எண்ணம் கொள்கிறோம். அந்த பொருளை நம் மனம் ஏற்றுக்கொண்டு விட்டது. அதற்கு காரணம் அது மனதிற்கு இதமாக அமைந்துள்ளது என்பதே. ஹிருதயனா ஹிதா, ஹிதானா மனதிற்கு இதமானது. ஹிருதயா மனதிற்கு இதமாக அமைந்த அழகும் குணங்களும் மற்றதும் உள்ளவள் தேவி. ஸோ இந்த ஹிருத்யா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? அந்த மனதுக்கு ஹிதமாக இருக்கக்கூடியவள். எதெல்லாம் மனதுக்கு ஹிதமா இருக்கோ அதை நம்ம நாடுறோம். அம்பாள் தான் உண்மையிலேயே மனதுக்கு ஹிதமானவள். ஏன்னா அவளோட அழகு, அவளுடைய குணங்கள் எல்லாமே மனதுக்கு ஹிதமா இருக்கு. சில சமயங்கள் உலகத்துல நிறைய பேர் அழகா இருக்கலாம், ஆனா குணங்கள் ரொம்ப மோசமா இருக்கலாம். அப்போ ஹிதம்னு சொல்ல முடியாது. மற்ற சில இயல்புகள் ஒவ்வாததா கூடாததா இருக்கலாம். அப்போ ஹிதம்னு சொல்ல முடியாது. ஆனால் அம்பாளை பொறுத்த மட்டும் எல்லாமே மனதுக்கு ஹிதமாகத்தான் இருக்கு. அதான் ஹிருத்யா. பொழுதும் ஹிதமாக இருக்க, மனதுக்கு ஹிதமாக இருக்கக்கூடியவள். ஹிருதி பவா. ஹிருத்யா அதாவது இதயத்தில் தோன்றுபவள். புலன்களை அடக்கி மௌனத்துடன் வெளிநாட்டம் இல்லாது இருப்பவர்கள் இதயத்தில் தோன்றுபவள். ஸோ அவ்வளோதான். ஹிருதி பவான இதயத்திலே தோன்றவளாக இருக்கிறது ஹிருத்யான்னு பேர். ரொம்ப ஹிதமாக நம்ம இதயத்தின் மனதுக்கு அப்படியே வருடி விடுற மாதிரி ஹிதமாக இருக்காவா அம்பாள்.
ஹிருத்யா, நல்லா இருக்கு இந்த பேரும். ஹிருத்யா அதாவது இதயத்திற்கு இதமானவளாக இருக்கிறாள். ஹ்ரீங்காரி ஹ்ரீமதி ஹிருத்யா ஹேயோபாதேய வர்ஜிதா அப்படின்னு அர்த்தம். ஹேயன தள்ளத்தக்கது, ஹேயம்னா அதை விட்டுடு அப்படி சொல்ல முடியா, தள்ளத்தக்கது. உபாதேயம்னா கொள்ளத்தக்கது. ஸோ இந்த இரண்டு மற்றவள் வர்ஜிதான்னா தள்ளத்தக்கதும் கொள்ளத்தக்கதும் இல்லாதவள். அவன் என்ன அர்த்தம்னு கேட்டா, அதுக்கு பாருங்க, இது சாதாரண அர்த்தம் இல்லை. என்ன சொல்றாருன்னு கேட்டா, இதை செய்யாதே என்று வேத கட்டளையின்படி மனிதன் தள்ள வேண்டிய சில ஹேயம், இதெல்லாம் செய்யாதே ஹேயம், அதை விட்டுடு அப்படி வேதங்கள் சொல்லுது. இதை செய் என்று கட்டளையின்படி ஏற்க வேண்டிய சில உப ஆதேயம், இதை செய்யினா அதை மாதிரி செய்யணும், அது உப ஆதேயம். வினைப்பயனாக தேகபந்தம் கொண்டவர்களை வேதத்தின் கட்டளைகள் கட்டுப்படுத்தும். வினைக்கு அப்பாற்பட்ட தேவியை அவை கட்டுப்படுத்த மாட்டா. தேவிக்கு தவிர்க்க வேண்டியதோ ஏற்றுக்கொள்ள வேண்டியதோ ஏதும் இல்லை. ஸோ ஹேய உபாதேய வர்ஜிதான்னா அவளுக்கு தவிர்க்க வேண்டியதுன்னு ஒன்றும் கிடையாது, விட்டுடணும், இதெல்லாம் கூடாது அப்படி யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. இது நல்லது, இது ஏற்றுக்கொண்டு இதை மாதிரி செய்யலாம் அப்படின்னு அவளுக்கு ஒன்றும் கிடையாது. அது காரணம் என்ன சொல்கிறாங்க, மானுடர்களுக்கு, அதாவது கர்ம பந்தனம் உள்ளவங்களுக்கு, தேகத்தோட ஒரு பந்தம் உள்ளவர்களுக்கு தான் வேதம் சொல்லி இது செய்யாத. ஏன் செய்யாத, ரொம்ப இன்னும் இழிநிலைக்கு போயிடுவ, இதை செய், இது ஒன்று உயர்த்தும் இப்படிங்கிற கட்டளைகள் தான். ஆனால் அம்பாள் பூர்ணா, அவளுக்கு ஒன்றும் கிடையாது. வேதங்கள் கூட அவளுக்கு எந்த விதமான கட்டளைகளும் இட முடியாது. அவள் தான் வேதத்துக்கே கட்டளையிடுறாள், வேதமே அவளுடைய பிரணவம் தான். ஸோ அதனால அவளுக்கு தவிர்க்க வேண்டியவை அல்லது கொள்ளத்தக்கன செய்ய வேண்டியவைன்னு ஒன்றுமே கிடையாது. ஹேய உபாதேய வர்ஜிதா. இன்னொரு பொருள் சொல்றார், இது அதை விட நல்லா இருக்கு. ஹேயம் அப்படின்னு என்ன அர்த்தம், விருப்பமின்மையால் தள்ளப்பட வேண்டியவை. விருப்பம் இல்லை அதில், அதனால அதை தவிர்த்தரலாம், தள்ளிடலாம், அதுதான் ஹேயம். உபாதேயம்னா என்ன, விருப்பம் ஏற்பட்டதால் ஏற்க வேண்டியவை, அதானே ஹேயம் உபாதேயம்னா. ஆனால் அவளுக்கு பூர்ணம் அப்படின்னதும், அவளுக்கு விருப்பமே எழாதான் எதுலையுமே, ஏன்னா அவள் பூர்ணம். ஸோ விரும்பி ஏதோ ஒன்று ஏற்றுக்கொள்ளணும் அவளுக்கு ஒன்றுமே கிடையாது, ஏன்னா அவளுக்கு விருப்பங்களே கிடையாது, ஏன்னா அவள் பூர்ணா. அதனால அவள் விரும்பி ஏற்றுக்கொள்ளதுன்னு ஒன்றுமே கிடையாது உலகத்தில். அதே மாதிரி அவள் வெறுக்கிறான்னு எதுவுமே கிடையாது, எல்லாமாக அவள் தான் ஆகியிருக்கா. ஆனால் அவள் எதையும் வெறுக்கிறான்னு சொல்ல முடியாது. ஆக வெறுக்கிறான்னு இதை வேண்டான்னு தள்ளுவோம். அவள் எல்லாமாக இருக்கிறான், அவளுக்கு வெறுப்பே கிடையாது. ஆக அவள் தள்ள வேண்டிய விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது. அவளுக்கு விருப்பங்கள் இல்லாதனால கொள்ள வேண்டிய விஷயம் அவளுக்கு ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில். வெறுப்பு இல்லாதனால தள்ள வேண்டிய விஷயம் இல்லை அவளுக்கு. ஸோ வெறுப்பு எதுவுமே இல்லாதனால, அதனால ஹே உபாதேய வர்ஜிதா. பாருங்க, ரெண்டு வகையாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, வேதங்களே கட்டளை சொல்ல முடியாது, நீ இது செய்யாத இது செய்யணும். ரெண்டாவது, அவளுக்கு வெறுப்பு அற்றதுனால கொள்ள வேண்டியது, விரும்பி அடைய வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஐயோ எனக்கு விருப்பம் இல்லை, நான் தள்ள வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஹேய உபாதேய வர்ஜிதா. அடுத்த கிளாஸ் கேட்பேன் இது என்னன்னு, ஹேய உபாதேய வர்ஜிதான்னு. அப்போ சொல்லணும், என்ன கொள்ள வேண்டியதும் கிடையாது, அவளுக்கு தள்ள வேண்டியதும் கிடையாது. ஏன்னா அதுக்கு அப்பால் இருக்கா, அவளுக்கு வெறுப்பு கிடையாது. விருப்பம் தான், அதை நான் வேணும்னு கேட்போம், கொள்ள வேண்டியதுன்னு நினைப்போம். ஒன்று விரும்பலை, பிடிக்கலைன்னா தள்ள வேண்டியது நினைப்போம். அவளுக்கு ரெண்டும் கிடையாது, கொள்ள வேண்டியதும் கிடையாது, தள்ள வேண்டியதும் கிடையாது. இன்னும் ஒரே ஒரு வேர்ஸ் பார்ப்போமா, டைம் ஆயிடுச்சு, எப்படி டைம் ரொம்ப ஓடி போயிடுச்சு. ராஜராஜார்ச்சிதா. ராஜராஜார்ச்சிதா ராஜ்ஞி, ராஜராஜார்ச்சிதா ராஜ்ஞி, ரம்யா ராஜீவலோச்சனா, ரம்யா ராஜீவலோச்சனா, ரஞ்சனி ரமணீரஸ்யா, ரஞ்சனி ரமணீரஸ்யா, ரணத்கிங்கினி மேகலா, ரணத்கிங்கினி மேகலா, ராஜராஜார்ச்சிதா ராஜ்ஞி ரம்யா ராஜீவலோச்சனா, ராஜராஜார்ச்சிதா ராஜ்ஞி ரம்யா ராஜீவலோச்சனா, ரஞ்சனி ரமணீரஸ்யா, ரணத்கிங்கினி மேகலா, ரஞ்சனி ரமணீரஸ்யா, ரணத்கிங்கினி மேகலா. இந்த பொருளாம் ரொம்ப டைரக்டாக இருக்கு. நம்ம அடுத்த வகுப்பு ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ என்ன பொருள்னா, ராஜராஜா அர்ச்சிதா, ராஜராஜன் சொல்லக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த அரசன் கூட அவளை தான் வழிபடுறான்.
அர்ச்சிதா, அவளை பூஜிக்கின்றான். அப்படிப்பட்ட பெருந்தெய்வமாக இருக்கிறாள். ராஜ்னி, ராஜ்னின்னா அவள் தான் எல்லாத்தையும் ஆளக்கூடிய அதிதேவதையாக, அரசியாக, எல்லாவற்றுக்கும் அரசியாக இருக்கிறாள். ராக்னி அப்படின்னா எல்லாவற்றுக்கும் அவள் தான் அதிதேவதை, ராக்னியாக இருக்கா. ரம்யா, ரம்யான்னு சொன்ன அர்த்தம் கேட்டால் மிகவும் ரம்யமானவள், மனதிற்கு ரொம்ப ரம்யமானவள் சொல்லுவாள் இல்லையா, ரொம்ப அழகானவள், மனதிற்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள், அதான் ரம்யா. ராஜீவலோச்சனா, ராஜீவம் சொன்ன தாமரைன்னு அர்த்தம். ராஜீவலோச்சனா தாமரை இதழை போல கண்களை உடையவள். அதுக்கு இன்னும் சில மீனிங் சொல்கிறார் அவர், அது நம்ம நாளைக்கு பார்ப்போம். ரஞ்சனி, ரஞ்சனி சொன்னால் ரஞ்சனம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால் திருப்திப்படுத்துபவள் இங்கே போட்டிருக்கு மீனிங். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் சொல்லோ பொருளோ மனதில் உவப்பதாக பதிந்து நிறைவு தருவது ரஞ்சனம். பாட்டை கேட்பதால் உள்ளம் கனிந்து தன்மயமாக அந்த ஈடுபட்டு நிறைவு பெறும்போது பாட்டு ரஞ்சனமாகும். பக்தரின் இதயத்தில் புகுந்து அவனை தன் வடிவமாக்கி உள்ளத்தில் நிறைவை தருபவள், அதனால் ரஞ்சனி அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் நம்ம அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ரமணி, ரமணினா விளையாடுபவள், ஒன் ஹூ இஸ் ஸ்போர்ட்டிங், அதாவது தன்னோட அடியார்களோடு அவள் விளையாடுவாளா. ஏன் விளையாடுறதுக்கு காரணம் சொல்கிறார். ரஸ்யா, ரஸ்யான உணர்ந்து அனுபவிக்கத்தக்கவள், ரசம்னு சொல்கிறோம் இல்லையா, ரஸ்யானா அந்த மாதிரி ரசமாக இருக்கா இதயத்துக்குள்ள, ஆக உணர்ந்து அனுபவிக்கத்தக்கவளாக இருக்கா ரஸ்யா. அப்புறம் ரணத் கிங்கினி மேகலா அப்படின்னா சதங்கைகள் ஒழிக்கும் ஒட்டியானம் அணிந்தவள். ஒட்டியானம், மேகலாங்கிற வார்த்தைக்கு ஒட்டியானங்கிற பொருள் உண்டு. ரணத் கிங்கினி மேகலானா சதங்கைகள் ஒழிக்கும் ஒட்டியானம் அணிந்தவளாக அம்பாள் இருக்கா. ஸோ அதனால் இது ரொம்ப அழகாக இருக்குது. இதை நம்ம அடுத்த முறை பார்ப்போம். ராஜராஜார்ச்சிதா, ராஜ்னி, ரம்யா ராஜீவலோச்சனா, ரஞ்சனி ரமணி ரஸ்யா ரணத் கிங்கினி மேகலா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.